ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிபில் ரிப்போர்ட்டு. சிபில் ரிப்போர்ட்னா என்ன, எதுக்காக இதை பயன்படுத்துகிறோம், இந்த ரிப்போர்ட்டை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் mrgaga.in போயிட்டு ஃபினான்ஸ் லோன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃப்ரீ சிபில் ரிப்போர்ட்டுன்னு இருக்கு. இதில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே பேஜஸ் வரும். ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பைசா பஜாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணலாம். இல்லை புதுசாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரி பண்ணுங்க, டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட்டு, மந்த், இயர் கொடுங்க, உங்களோட ஏரியா பின்கோடு, எந்த சிட்டி அதை செலக்ட் பண்ணுங்க, உங்கள் பேன் கார்டு நம்பர், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணி கெட் ஃப்ரீ ரிப்போர்ட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ண பிறகு உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஓகேங்களா? அந்த பேஜில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா அது மற்றவங்களுடைய ரிப்போர்ட்ஸை ஃபினான்ஷியலாக வெளியே காட்டக்கூடாதுன்றதுனால நான் காட்டலை. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, இதெல்லாம் செப்பரேட்டாக வரும். லோன்லாம் செப்பரேட்டாக வரும். அதில் நீங்கள் எத்தனை கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, எத்தனை பிஸ்னஸ் லோன் வச்சுருக்கீங்க, எவ்வளோ லோன் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ லோன் க்ளோஸ் பண்ணலை, இதெல்லாம் பெனால்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் காட்டும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஏரியாவில் இந்தியாவை முழுக்க எங்கே பேங்க்ல கடன் வாங்கியிருந்தாலும் மற்ற பேங்க்குக்காரங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பொதுவாக உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா 700 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருந்தால் தான் லோன் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல, அதனால 700 பாயிண்ட்ஸ் இருக்கு, 800 பாயிண்ட்ஸ் இருக்குனால அது எலிஜிபிள் கிடையாது. நீங்க கடன் வாங்கி அதை பே பண்ணியிருக்கணும், அதை செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சிபில் ரிப்போர்ட் மூலியமா யூஸ் ஆகும். ஓகேங்களா? சிபில் ரிப்போர்ட் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாமே தவிர அதை மட்டும் காரணமா வச்சு நம்ம பிசினஸ் பண்ணவோ லோன் பண்ணவோ முடியாது. சிபில் ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம படிச்சதுக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி தான் உங்களுக்கு இந்த சர்டிபிகேட். ஓகேங்களா? இதுல நீங்க எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேராக நீங்க பைசா பஜாரோட இனிஷியல் இதுல பேஜ்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இல்லை இந்த பேஜ்லயே நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலயமா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பைசா பஜார் கம்பெனிக்காரங்களே உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்ன கிரெடிட் கார்டு உங்க லோனுக்கு எலிஜிபிள் இருக்கு, உங்க பேன் கார்டை வச்சு உங்களுடைய ஸ்கோரை வச்சு அவங்களே உங்களுக்கு பிசினஸ் லோன் ஏதாவது எலிஜிபிள் இருக்கா, பர்சனல் லோன் ஏதாவது எலிஜிபிள் இருக்கா, தென் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஏதாவது எலிஜிபிள் இருக்கான்னு சொல்லி காட்டுவாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ப்ராசஸ் போயிட்டு உங்களுக்கு அவங்களே கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு இந்த பைசா பஜார் மூலியமா இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த லிங்க் நம்ம பேஜ்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த லிங்க் மூலியமா அப்ளை பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், பாய்.